பாட்டில் தான் குடிச்சிது என் குழந்தை. மூச்சு அடிச்சு மூச்சு வழியாக கூட்டிட்டு வாயில் முரத்தில் ஹாஸ்பிட்டல் இருந்து போனால் போயிடும். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அடுத்த வெண்பாக்கம் வட்டம் கனி கிழுப்பை கிராமத்தை சேர்ந்தவர் ராஜ்குமார். இவரது மனைவி ஜோதிலட்சுமி. இவர்களுக்கு ஒரு மகனும் காவ்யாஸ்ரீ என்ற 6 வயது மகளும் உள்ளனர். குழந்தைகள் இருவரும் அருகே உள்ள அரசு தொடக்கப்பள்ளியில் மகன் ரித்தீஷ் 4ஆம் வகுப்பும் மகள் காவ்யாஸ்ரீ 1ஆம் வகுப்பும் படித்து வந்துள்ளனர். சனிக்கிழமை காவ்யாஸ்ரீ மூக்கிலும் வாயிலும் நுரை தள்ளிய நிலையில் சிறுமி மயங்கி விழுந்த நிலையில் இதனை கண்ட பெற்றோர் காவ்யாஸ்ரீயை உடனடியாக காஞ்சிபுரம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக குழந்தையை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். செங்கல்பட்டு மருத்துவமனைக்கு போகும் வழியிலேயே குழந்தை காவ்யாஸ்ரீ உயிரிழந்ததால் பெற்றோர் கதறி அழுதனர். தந்தை ராஜ்குமார் அளித்த தகவலின் பேரில் தூசி காவல் நிலைய உதவி ஆய்வாளர் சுரேஷ் பாபு வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். தனது மகள் அருகில் உள்ள பெட்டிக்கடையில் 10 ரூபாய் மலிவு குளிர்பானம் வாங்கி குடித்ததாலேயே இறந்ததாகவும் அந்த பாட்டிலில் தயாரிப்பு தேதி காலாவதி தேதிகள் எதுவும் அச்சிடப்படவில்லை என்றும் குற்றம் சாட்டிய தந்தை ராஜ்குமார் இதுபோன்று வேறு எந்த குழந்தைக்கும் நேராத வண்ணம் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தார். குடிச்சதுனால என் குழந்தைக்கு ஆச்சு. இது மாதிரி எந்த குழந்தைக்கும் ஆகக்கூடாது. இதுக்கு தக்க நடவடிக்கை அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இது மாதிரி எத்தனை குழந்தைங்க குடிச்சு சின்ன வயசுலேயே போயிடுது. அரசாங்கம் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். இது குறித்து உடற்கூறு ஆய்வு முடிவு வந்த பிறகே குளிர்பானம் குடித்ததால் சிறுமி உயிரிழந்தாரா அல்லது வேறு காரணம் ஏதேனுமா என தெரிய வரும் என்று போலீசார் தெரிவித்த நிலையில் சம்பந்தப்பட்ட குளிர்பான பாட்டில்களை ஆய்வுக்கு உட்படுத்தியிருப்பதாகவும் ஆய்வு முடிவுகளை பொறுத்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். அந்த குளிர்பானம் குடித்து அதை ஒரு மாதிரி எடுத்து அனுப்பி உணவு அந்த பகுப்பாய்வு நிலையங்கள் தமிழ்நாட்டில் இந்த அரசு அமைந்ததற்கு பிறகு நடமாடும் பகுப்பாய்வு வாகனங்கள் இன்றைக்கு அனுமதிக்கப்பட்டு அவை எல்லா மாவட்டங்களிலும் சென்று கொண்டிருக்கிறது. இந்த நிலையில் அந்த மாதிரி எடுத்து ஆய்வு செய்து அதில் தரக்குறைவு தரக்கட்டுப்பாடு என்பது உறுதி செய்யப்படாமல் இருந்தால் அதில் ஏதாவது நச்சுத்தன்மை போன்ற பல்வேறு விஷயங்கள் இருந்தால் நடவடிக்கை எடுக்கப்படும். பொதுவாகவே சிறுவர் சிறுமியருக்கு குளிர்பானங்கள் வாங்கி கொடுப்பதை பெற்றோர் தவிர்க்க வேண்டும் என்று கூறும் மருத்துவர்கள் முற்றிலும் ரசாயன சுவையூட்டி நிறமிகளால் உருவாக்கப்படும் மாம்பழ குளிர்பானங்கள் காலாவதியானால் வயிற்றுப்போக்கு வாந்தி உள்ளிட்டவை ஏற்படும் என்றும் சிலருக்கு இளம் வயதில் புற்றுநோய் சர்க்கரை நோய் எலும்பு சிதைவு நோய் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் சுட்டிக்காட்டுகின்றனர். கூடுமானவரை பழச்சாறு லஸ்ஸி மோர் இளநீர் போன்றவற்றை குழந்தைகள் பருகலாம் என்று பரிந்துரைக்கின்றனர். பாலிமர் செய்திகளுக்காக செய்யாறு செய்தியாளர் வேணு வெங்கடேசன்.